ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நல்ல கம்மன்னு உதிரியாக இறால் பிரியாணி, ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் இதே டிப்ஸோடு ஃபாலோ பண்ணி செய்யலை, ரொம்ப கரெக்டான ரிசல்ட் உங்களுக்கு வருங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நடுவு நரம்பை எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை கழுவி வச்சுருக்கேன். இதை முதல்ல ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஹைதராபாத் பிரியாணி மசாலாவும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளும் கலந்து யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இதுக்கு நிறைய மசாலா போட்டு ஊற வைக்கக்கூடாது. இறால் அந்த பிரியாணியோட கிரேவியில் தான் குக் ஆகணும். அதனால் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா போதும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கிறீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரங்கிறதுனால வெளியிலேயே இருக்கட்டும். ஒரு 6 பாதாம் 6 முந்திரி எடுத்திருக்கேன். நிறைய எடுக்க வேண்டாம். இதை கொதிக்கிற வெந்நி விட்டு இதையும் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாதாம் முந்திரி விழுது ப்ரான் பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அரிசி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். லாங் கிரெயின் பாஸ்மதி அரிசி. கிராம் அளவில் பார்த்திங்கன்னா இது ஒரு 400 கிராம் இருக்கும். இதை ஒரே ஒரு தடவை மட்டும் கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சுக்கலாம். பாஸ்மதி அரிசிக்குனே ஒரு வாசம் இருக்கும். நிறைய தடவை கழுவுனீங்கன்னா அந்த வாசம் போயிடும். இப்போ மற்ற பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 3 வெங்காயம், 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு அரை துண்டு எலுமிச்சம்பழம், அப்புறம் ஊற வச்ச பாதாம் முந்திரி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், 100 ml தயிர் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இதோட லிங்கை நான் இந்த வீடியோ எண்ட்லேயும் கொடுக்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதோட பே லீவ்ஸ் ஒரு 2-3 எடுத்துக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதுனால 4 இலை எடுத்துருக்கேன். பிரியாணி பாத்திரத்தில் இல்லது ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் விட்டுருக்கேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் நிறைய தேவைப்படாது. இது சூடானாக்கில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இருக்கு இல்லையா, இறால ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதில் வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் பொரிக்கக்கூடாது. கரெக்டாக 5 நிமிஷம்தான். கொஞ்சம் பரவலாக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் ஃப்ரை ஆகட்டும். ஒரு 3 நிமிஷம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆனாக்கில் திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம். ஏன்னா இது பிரியாணி கிரேவியில் குக் ஆகையில் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், டேஸ்ட்டு எல்லாமே இறங்கும். கரெக்டாக 5 நிமிஷம் ஆனாக்கில் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். இறாலெல்லாம் எடுத்துட்டு இதே எண்ணெயில் தான் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கணும். உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பே லீவ்ஸ் 4 இலை எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, 2 இலையை இப்போ சேர்த்துட்டேன். இதோட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நமக்கு அந்த இறால் பொரிச்சு என்ன அப்படிங்கிறதுனால வெங்காயம் வதங்கிறது சரியாக தெரியாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. நல்ல கலர் மாறி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினாக்கில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது இறால் பிரியாணி பார்த்திங்கன்னா மற்ற பிரியாணியோட கொஞ்சம் ப்ரொசீஜர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணையில் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணும். நல்ல வாசம் வரணும். நல்லா வதங்கினாக்கில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இறாலுக்கு தனியாக போட்டிருப்போம், ரைஸுக்கும் தனியாக போடுவோம். இப்போ 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க மல்லி புதினால கொஞ்சமாக எடுத்து தம்முக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் இதில் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக மசிஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தாலே மசிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ரைஸ் குக் பண்ணுறதுக்கு வெந்நி அடுப்பில் போட்டுக்கலாம். வெந்நி நல்லா கொதிக்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா 3 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ரைஸுக்கு தேவைப்படும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், இது காரமான மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. 100 ml தயிர் சேர்த்துருக்கேன். எந்த பிரியாணியாக இருந்தாலும் தயிரும் எலுமிச்சப்பழச்சாரும் சேர்க்கையில் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் தயிர் சேர்த்துருக்கோம்னு லெமன் ஜூஸை விட்டுறாதீங்க. இப்போ நல்லா அந்த எண்ணெய் பிரியணும். அப்போ தான் நம்ம இறாலை திரும்ப சேர்த்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். தண்ணி கொதிச்சுட்டு
ரைஸுக்கு நம்ம ஒரு 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் நல்லா குக் ஆகும். உங்களுக்கு அந்த ரைஸில் நல்ல உப்பு பிடிக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான். நம்ம நார்மலாக வடித்து கொட்டையில் அந்தளவு ரைஸ் வந்து ஃப்ளேவரிங்காக இருக்காது. இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி நல்ல கொதி வந்தாக்கில் நீங்கள் உப்பு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி ஒரு 3/4 மணி நேரம் ஊறியிருக்கு. பிரான் 1/2 மணி நேரம் ஊறிச்சா நம்ம அரிசி 3/4 மணி நேரம் ஊறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி ஒரு 90% குக் ஆகணும், குழஞ்சிடக்கூடாது. குழையிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம வடிச்சிடணும். இங்கே பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பாதாம் முந்திரி விழுது, அது இதோட சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க, தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட கட்டாயம் நீங்கள் ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கணும். இல்லை பாதாம் விழுது சேர்த்தாக்கில் ரொம்ப கட்டியாயிடும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா இறால், இதை இதில் போட்டுடலாம். சேர்த்துட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதுலேயே ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழமும் புளிஞ்சிக்கணும். இது ரொம்ப வேகாது நினைப்பீங்க, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், இதில் வேறு போடுறோம், தம் போடுறோம் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஏன்னா ரைஸ் குக் ஆகிற நேரம் மட்டும்தான் இது கிரேவியில் கிடக்கும். நல்லா வந்து நம்ம அரை வெக்காடாக நம்ம வதக்கி எடுத்துருக்கோம் பாருங்கள். அதனால் கிரேவியை நல்லா எடுத்து அந்த இறால் ஒவ்வொன்றும் நல்ல சாஃப்டாக இருக்கும். ரைஸ் வெந்துட்டு, அதாவது ரொம்ப குலைவாக வேகக்கூடாது. பிரியாணிக்கு ஒரு சொல் முன்னால், ஏன்னா இதை சேர்த்து நம்ம தம் போடையில் பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இந்த மாதிரி உடையிற பருவத்தில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்கிற வெந்நியில் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டைம் கணக்கு பண்ணி கூட நீங்கள் வடிச்சிக்கலாம். இப்போ இதை வடிச்சிட்டு நம்ம அந்த கிரேவியில் சேர்த்துடணும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பாதாம் முந்திரி விழுது அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அந்த ஒரு 5-6 சேர்த்தோம் பார்த்தீங்களா, அது அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். அதே மாதிரி அதை சேர்த்த உடனே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும், இல்லது கிரேவி ரொம்ப கட்டியாயிடும். இதை ஜென்டலாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப போட்டு கொலைய மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். நல்ல லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு கனமான ஒரு தோசைக்கல் மேலே வச்சு தம் போட்டுக்க போகிறோம். இப்போ இதை தூக்கி வச்சுட்டு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், ஒரு ஃப்ளேவரிங்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மல்லி புதினாவை தூவிட்டு ஒரு டைட்டான மூடி போட்டு தம் போடணும். என்னோடய மூடி வந்து கிளாஸ் மூடியில் அந்த கேப் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த ஃபாயில் பேப்பர் போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே அந்த கிளாஸ் மூடியை வச்சு தம் போட்டுக்க போகிறேன். எந்த பிரியாணி தம் போட்டாலுமே நம்ம தம் முடிஞ்ச உடனே அடுப்பு அணைச்சி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்ல உதிரியாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம் போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சி வச்சிடலாம், உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். தம் முடிஞ்சு 15 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக ஃபிஷ் பிரியாணி இறால் பிரியாணி பண்ணையில் பார்த்தீங்கன்னா அந்த வாசம் வந்து உள்ளே சரியாக இறங்காது. தனியாக பிரியாணியும் இறாலும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வாசமாக இருக்குங்க. அதே மாதிரி இறால் ஒன்றும் சாஃப்டாக குக் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு பிரியாணியில் கிடச்சிருக்கும். இதே ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.